என் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்றை சரி பண்ணால் இன்னொரு பிரச்சனை உருவாகுது. இதுக்கெல்லாம் என்ன தான் தீர்வு? இந்த பிரச்சனையெல்லாம் நான் எப்படி தான் சரி பண்ண போகிறேனோ என்று சிந்திப்பவர்களா நீங்கள்? இந்த புத்தர் சொன்ன குட்டி கதையை கேளுங்கள். நிச்சயமாக நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை தரும். வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் தாட்ஸ் குட்டி ஸ்டோரி 27. ஒரு முறை புத்தரை சந்திக்கும் ஒரு நபர், குருவே, நான் உங்களுடைய தீவிர பக்தன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. நான் தினமும் தியானம் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச உதவிகளை பிறருக்கு செய்கிறேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. நானும் இன்றைக்கி இதை சரி பண்ணுவோம், நாளைக்கு அதை சரி பண்ணுவோன்னு ஒன்று ஒன்றா சரி செய்தாலும் அடுத்தடுத்த பிரச்சனைகள் எனக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? இதுக்கெல்லாம் என்ன தான் வழி? பிரச்சனையே இல்லாமல் நான் எப்படி வாழ்கிறதுன்னு நீங்கள் தான் எனக்கு கொஞ்சம் சொல்லணும்னு சொல்லி புத்தர்கிட்ட கேட்குறாரு. அதற்கு புத்தர், இதற்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். நாளை காலை உன் வீட்டில் இருந்து ஒரு பாத்திரத்தில் உப்பை எடுத்து கொண்டு வா, நான் உனக்கான வழியை காட்டுகிறேன் என்று கூறுகிறார். இவரும் தன்னோட வீட்டிலேருந்து ஒரு பாத்திரத்தில் கல் உப்பை எடுத்துக்கொண்டு புத்தரை போயிட்டு சந்திக்கிறாரு. அப்போ அந்த புத்தர், நீ கொண்டு வந்துள்ள உப்பிலிருந்து ஒரு கைப்பிடி அள்ளி இந்த சொம்பில் உள்ள நீரில் கலக்கும்படி கூறுகிறார். இவரும் ஒரு கைப்பிடி அளவு உப்பினை அந்த சொம்பில் உள்ள நீரில் கலக்கின்றார். இந்த சொம்பில் இருக்கும் உப்பு கலந்த நீரை முழுவதுமாக நீ குடிச்சிடணும்னு புத்தர் சொல்கிறாரு. இவரும் 2 முறை முயற்சி பண்ணுறாரு. இவரால் கொஞ்சம் கூட அந்த தண்ணியை விழுங்க முடியல. ஏன்னா பயங்கரமாக உப்பு கரிக்குது. குருவே, என்னால் இந்த உப்பு கலந்த நீரை குடிக்க முடியல, ரொம்பவே உப்பு கரிக்குது, என்னால் முடியல குருவேன்னு சொல்கிறாரு. அப்படியா, சரி, நீ கொண்டு வந்த உப்பிலிருந்து மறுபடியும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோ, பக்கத்தில் இருக்க குளத்து நீரில் போயிட்டு கரைச்சிட்டு வான்னு சொல்கிறாரு. இவரும் மறுபடியும் ஒரு கைப்பிடி உப்பு எடுத்துகிட்டு போய் அந்த குளத்து நீரை கரைச்சிட்டு வந்து புத்தர்கிட்ட, நீங்கள் சொன்னபடி செஞ்சிட்டேன் குருவேன்னு சொல்ல, புத்தர் வேற ஒரு பாத்திரத்தை எடுத்து, இந்த சொம்பு நிறையா நீ உப்பு கரைத்தே இல்லையா, அந்த குளத்திலிருந்து தண்ணீரை மொண்டு உன்னால் குடிக்க முடிந்த அளவுக்கு குடித்து விட்டு வா என்று சொல்ல, இவரும் அந்த குளத்துக்கு போயிட்டு அந்த உப்பை கரைச்சார் இல்லையா, அந்த குளத்திலிருந்து நீரை மொண்டு குடிக்கிறாரு. அதில் பெரிதாக உப்பு கரிக்கவே இல்லை. எதுவுமே இவருக்கு தெரியாததுனால அந்த சொம்பு நீரை முழுவதுமாக குடிச்சிடுறாரு. புத்தரிடம் குருவே, நீங்கள் சொன்னபடி நான் உப்பு கரைத்த குளத்துக்கு சென்றேன். அந்த நீரை இந்த சொம்பு நிறைய எடுத்து குடித்து பார்த்தேன். எனக்கு எதுவும் பெரிதாக தெரியல, உப்பு கரிக்கிற மாதிரி இல்லை. என்னால் முடிந்த அளவு குடிக்க சொன்னீங்க, நான் முழுவதுமாக குடிச்சிட்டேன். என்னோடய பிரச்சனை சரியாயிடுமான்னு கேட்குறாரு. உப்பு கலந்த நீரை குடித்தா பிரச்சனை சரியாயிடாது. ஒரு சிறிய சொம்பில் உள்ள தண்ணீரில் உப்பை கலக்கும்போது அதை உன்னால் குடிக்க முடியல. ஆனால் ஒரு பெரிய குளத்து நீரில் நீ கொண்டு வந்த உப்பை கரைத்து விட்டால் அதை உன்னால் குடிக்க முடிகிறது. அந்த தண்ணீரில் உப்பு கரிக்காமல் இருக்கின்றது. இதுதான் உன் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கான வழி. உன்னுடைய மனதை நீ விரிவுபடுத்தி கொள்ள வேண்டும். உன் மனது ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்குது. அதனால் உனக்கு ஏற்படுற பிரச்சனையெல்லாம் பெருசாக தெரியுது. அதுவே தியானத்தின் மூலம் உன் மனதை நீ விரிவடைய செய்துவிட்டால் உன் வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனையெல்லாம் உனக்கு பெரிதாக தெரியாது. அந்த பிரச்சனைக்கு எளிதில் உன்னால் தீர்வு காணவும் முடியும். இதுதான் வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனையை சரிப்படுத்தி கொள்வதற்கு ஒரே வழி. மனதை விரிவுபடுத்திக் கொள் என்று அந்த புத்தர் அந்த பக்தருக்கு அறிவுரை கூறுகிறார். உண்மைதாங்க, வாழ்க்கை முழுக்க பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனையில் நம்ம சிக்கிக்கொள்ளாமல் அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் சிந்திக்க வேண்டும். மனதை விரிவுபடுத்தி கொள்ள வேண்டும். மன வலிமையுடன் இருக்க வேண்டும். இவ்வாறு இருந்தோம் என்றால் நிச்சயமாக எந்த பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும். எதிலிருந்தும் நம்மால் மீண்டு வர முடியும். சாவி இல்லாத பூட்டு தயாரிக்கப்படுவதில்லை. தீர்வு இல்லாத பிரச்சனை உருவாவதும் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கு தான் இந்த பதிவை மேலும் பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.